ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நீங்கள் சரியான விதத்தில் சரியான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே நீங்கள் தப்பான ஸ்டாக்கில் அதிகப்படியான பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொத்த பணமும் வீணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரிஸ்க்கும் அங்கே அதிகமாக இருக்குது. இதை நம்ம கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக அனலைஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி சரியான விதத்தில் ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண நம்மளுக்கு உதவும். அதே நேரத்தில் நம்ம சரியாக அனலைஸ் பண்ணி சரியான விதத்தில் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ண தெரியாது. ஓகேவா? ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்காக உங்களுக்கு அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும். ஓரளவுக்கு உங்களால் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுத்து அதில் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து, அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில ரெட் பிளாக்குங்க கூட இருக்கும். அந்த ரெட் பிளாக்குங்களாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அக்கௌண்டிங் நாலேஜ் தேவை. அது எல்லாராலையும் முடியாது. நம்ம யூஎஸ் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப பேசிக்கான, அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஒரு ட்ரேடர் தான். நான் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணதில்லை. ஆனால் எனக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி சில முக்கியமான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது ஈஸியாக நீங்கள் அதை செக் பண்ணிக்க முடியும். நான் ஒரு சிபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் மேக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை பிக் பண்ணுறீங்க வச்சுங்களேன், ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் மாடலை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். பிஸ்னஸ் மாடல் என்ன, அவங்களுடைய பிஸ்னஸ் லாஜிக் என்னன்னு பார்க்கணும். அதாவது அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை செல் பண்ணுறாங்க, அவங்க என்ன சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்க என்ன ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கான டிமாண்ட் இன்றைக்கி எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், இன்றைக்கி அவங்களுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர் இருக்குது, மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அவங்களுடைய பொருட்கள் அதிகமாக விற்கிது, இல்லை அவங்க சர்வீஸ் அதிகமாக பயன்படுத்தப்படுது, ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருக்கும் அந்த டிமாண்டு, இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அதே மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அவங்க ஒரு லைட் வெயிட் மாடலை பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அவங்க அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை எக்யூப்மெண்ட்ஸை வச்சுருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணும். அந்த இதில் அந்த பிஸ்னஸில் கவர்மெண்ட்டோட பங்களிப்பு என்ன இருக்குது, கவர்மெண்ட் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். இதெல்லாம் எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ChatGPT இருக்குது, நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அதில் இருக்க ஃபியூச்சர் என்னன்னு நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த இதை கொடுத்துரும். ஒரு ரிப்போர்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துரும். அதை நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அவங்களுக்கான அந்த பிஸ்னஸ் நீடு ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா ஃபியூச்சரில் அதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இருக்க ஒரு செக்டர் நம்ம சூஸ் பண்ணணும்னா, அதில் ஒரு நல்ல கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணணும்னா நமக்கு அது ஒரு நல்ல விஷயமா, நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு கம்பெனி எவ்வளவு கடன் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? அதிகப்படியான கடன் இருக்க கம்பெனிகளை எப்பயுமே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க சில நேரங்களில் அவங்களுடைய க்ரோத்துக்காக தான் அந்த கடனை வாங்குவாங்க. அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் வாங்குவாங்க. ஓகேவா? இருந்தால் கூட அது மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சர்வீஸோ இல்லை ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அவங்க கொடுக்குற அந்த சர்வீஸோ இல்லை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டோ ஏதோ பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அந்த கடன் அவங்க கதையை முடிச்சிடும். அந்த கம்பெனியோட கதையை டோட்டலாக முடிச்சிடும். அந்த கம்பெனி ஒரு திவாலான கம்பெனியாக மாறிடும். அதனால் எப்பயுமே கடன் ரொம்ப கம்மியாக இருக்க கம்பெனியாக இல்லை கடனே இல்லாத கம்பெனியாக நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணோம்னா அந்த கம்பெனியோட ஹெல்த் நல்லாயிருக்கும். நாளைக்கு ஏதாவது பிஸ்னஸில் அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட, நாளைக்கு அவங்களோட ப்ராடக்ட் சரியாக விற்கலைனா கூட, இல்லை சர்வீஸ் சரியாக விற்கலைனா கூட அவங்க என்ன பண்ணலான்னா வேற ஒரு இதில் அவங்க ஆல்டர்னேட்டிவ் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸை அவங்களால கிரியேட் பண்ணிட முடியும். அதில் போய் அவங்க சர்வே ஆகிட முடியும். பட் அதிகமாக கடன் இருக்க கம்பெனிங்க என்றைக்குமே ஆபத்தான ஒரு விஷயம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், டெலிகாம் செக்டரில் முன்னாடி நிறைய கம்பெனிகள் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்தாங்க. ஓகேவா? இன்றைக்கி பாருங்கள் வெறும் 3 ப்ரொவைடர் தான் இருக்காங்க. ஏர்டெல், ஜியோ, அப்புறம் வோடஃபோன் ஐடியா. ஓகேவா? இப்போ இந்த வோடஃபோன் கடனால் அந்த கம்பெனி மூடுற நிலைக்கு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு அந்த கம்பெனி. கடன் மட்டும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அவங்க சர்வே ஆக முடியும். கவர்மெண்ட்டோட ரெசிஸ்டன்ஸும் அது பிரச்சனை வருது. பட்
நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அந்த கம்பெனியை வந்து இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் வச்சிருக்கு. ஸோ கடன் என்பது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து. அதனால் கடன் ரொம்ப கம்மியாக இருக்க கம்பெனியாக நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு கம்பெனியோடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ப்ரைஸ் டு புக் வேல்யூ என்பது பொதுவாக புக் வேல்யூ என்பது அந்த கம்பெனியோடைய உண்மையான மதிப்பு என்ன, ஒரு ஷேருக்கான உண்மையான மதிப்பு என்ன என்பது தான் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் படி பார்க்கும்போது என்ன மதிப்பு என்பது பார்க்கறது தான் இந்த புக் வேல்யூ. அப்போ அது ப்ரைஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டில் அது என்ன ப்ரைஸில் வித்துட்டு இருக்கு அந்த ஷேரு, அதோடைய புக் வேல்யூ என்ன இருக்குது, அதோட பர்சன்டேஜை நம்ம பார்க்கணும். 1:1 இருந்துச்சுன்னா புக் வேல்யூவும் மார்க்கெட்டோட ப்ரைஸும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக நல்ல கம்பெனிங்க, ஒரு கடனே இல்லாத கம்பெனிங்க, இந்த மாதிரி கம்பெனிங்கெலாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும். புக் வேல்யூவை விட மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 2 மடங்கோ இல்லை 3 மடங்கோ அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது, அது தப்பு கிடையாது. நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த இண்டஸ்ட்ரி, அந்த செக்டரோ அந்த இண்டஸ்ட்ரியிலையோ எத்தனை டாப் கம்பெனி இருக்குன்னு பார்க்கணும். அதோடைய எல்லாத்தோடைய புக் வேல்யூமே எடுத்து பார்க்கணும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணுற அந்த கம்பெனியோடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கம்பெனியை வந்து அதோடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ கம்மியாக இருக்கும் போது போய் வாங்குங்க. நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ ப்ரைஸ் டு புக் வேல்யூ கம்மியாக வருதோ, மார்க்கெட்டில் அதோட ஷேர் ப்ரைஸும் அதோட ப்ரைஸ் டு புக் வேல்யூவும் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸ்க்குள்ளே வருதோ அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஏர்னிங் பெர் ஷேரும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? நல்ல ஏர்னிங் கொடுக்குற கம்பெனிங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அந்த ஏர்னிங் பெர் ஷேர் வந்து நல்லாயிருக்கும். அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரு நீங்கள் வந்து அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு பார்க்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 5 கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசிஇன்னு இருக்குது, ஏபிசிடிஇன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏ வந்து ஒரு அதிகப்படியான இபிஎஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏர்னிங் பெர் ஷேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பி வந்து ஒரு 5 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த சி கம்பெனி வந்து ஒரு 3 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்க 2 கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஒன்றுமே பெருசாக கொடுக்கறதில்ல. ஒன்று மைனஸில் இருக்குது, இன்னொன்று வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்கணும். நம்ம சூஸ் பண்ணுறது இந்த சியை சூஸ் பண்ணுறோம், இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனியில் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா நீங்கள் யோசிக்கணும். ஏன் இவங்களால் வந்து அதிகப்படியான ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ண முடியல, ஒரு ஷேருக்கு வந்து ஏன் அதிகப்படியான ப்ராஃபிட்டை இவங்களால் ஜென்ரேட் பண்ண முடியலன்னு யோசிக்கணும். யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த ஏர்னிங் பெர் ஷேரையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன, ஃபஸ்ட்டு இப்போ 4 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மாடல் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கணும், அப்புறம் ஏர்னிங் பெர் ஷேர் பார்க்கணும். இந்த 4மே நம்ம பேசிக்காக செக் பண்ணணும். சரி, இதெல்லாம் எங்கே போய் நான் செக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்க்ரீனிங் வெப்சைட்டுங்க இருக்குது. ஓகேவா? screener.in கூட ஒரு வெப்சைட் இருக்குது. அதோட லிங்கை கூட நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் போய் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க வரது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ரிட்டர்ன் ஆன் அசெட். ஓகேவா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஈக்விட்டியோட வேல்யூ, அதாவது ரிட்டர்ன் வந்து எவ்வளோ கொடுக்குது, வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு இருக்கும். அந்த ஈக்விட்டி கேபிட்டலுக்கு எவ்வளவு கொடுக்குதுன்னு இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து அவங்க வந்து எவ்வளோ அசெட் வச்சுருக்காங்க, அந்த அசெட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்து வருதுன்னு இருக்கும். ஓகேவா? இதை செக் பண்ணுங்கள். இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது 5ஆவதாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்கப்புறமா தான் அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராஃபிட் மார்ஜினை வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? நிறைய பேர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராஃபிட் மார்ஜினை செக் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஒரு 6வது பாயிண்ட்டாக தான் இதை நம்ம பார்ப்போம். ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் மார்ஜின் என்பது 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கணும். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலே போதும், ஓரளவுக்கு டீசெண்டான க்ரோத் இருந்தாலே போதும். ஒவ்வொரு வருஷமும் இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரொம்ப ஸ்டேபிளாலாம் இருக்காது. அப்போ நம்ம ஒரு 5-6 வருஷத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா அது பார்க்கணும். ஒருவேளை அவங்க ப்ராஃபிட் மார்ஜின், அதுவும் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. காஸ்ட், அவங்க அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு, இல்லை அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதில் அதில் ஏதோ காஸ்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஏழுமுகமாக இருக்க கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ண நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது முக்கியமான ஒரு 6 விஷயங்கள். இதுதான் முக்கியமான ஒரு 6 விஷயங்கள். அதுக்கப்புறமா வர்றது என்னன்னா, நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸோடைய பர்சன்டேஜ் பார்க்கணும். ஓகேவா? எவ்வளோ பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ப்ரொமோட்டர் கிட்ட வந்து மினிமம் 50% மேலே இருந்துச்சுன்னா நல்லது. அதுக்கும் கீழே இருக்கும் போது சில கம்பெனிகளில் வந்து ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து 0வாகவே இருக்கும்.
அது அந்த செக்டருக்கு வந்து அது ஓகேவா இருக்கலாம். சரியா? ஒரு பேங்கிங் செக்டரில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் எப்பயுமே வந்து கம்மியாக தான் இருக்கும், 26% கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? பட் அது தப்பு இல்லை. பட் சில குறிப்பிட்ட செக்டரில் வந்து நமக்கு வந்து ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லது. ஓகேவா? ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து ஒரு 50%க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு சேஃப். ஏன்னா அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் வந்து அந்த கம்பெனி அவன் நம்பினா தான் அதில் அதிகமான ஷேர்ஸை வந்து அவன் வச்சுப்பான். கரெக்டா? ஸோ அவனுக்கு ஏதாவது இதானாலும், அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்பட்டாலும் அவனுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சொத்து மதிப்பும் கம்மியாயிடுமேனு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவன் கம்பெனியை வந்து நல்ல விதமாக நடத்துவான். ரொம்ப கம்மியான ஷேர் ஹோல்டிங் இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த ஒரு ஏனோ தானோன்னு ஒரு மனநிலை வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் போய் பார்க்கும்போது ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங்கை வந்து அவங்க எதாவது பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ரொம்ப கம்மியாக பிளெட்ஜ் பண்ணால் தப்பு இல்லை. பட் ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குல்ல, அந்த பர்சன்டேஜில் பாதிக்கும் மேலே ஷேர்ஸை வந்து அவங்க பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் ஒரு ரிஸ்க் பேட்டர்ஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா அவங்க ஒரு இடத்துல அடமானமாக வச்சுருப்பாங்க. அவங்க ப்ரொமோட்டர் வந்து அந்த ஷேரை வந்து யாராவது ஒரு பேங்குக்கிட்டேயோ இல்லை வேறு எங்கேயோ வந்து அடமானமாக வச்சுருப்பாங்க. அப்போ ஷேரோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கீழே இறங்கி வரும்போது அந்த பிளெட்ஜிங் ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் விற்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வரும். அது வந்து ஒரு ஸ்டாக்குக்கு இருக்க ஒரு ரிஸ்க், ஒரு இன்டைரக்டான ஒரு ரிஸ்க் அது. ஓகேவா? அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் ப்ரமோட்டரோடைய இன்டெகிரிட்டி பார்க்கணும். பொதுவாக ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனியை யார் நடத்துகிறாங்க என்பதை பொறுத்து தான் அந்த கம்பெனியோட எதிர்காலம் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணமே சொல்லிடுறேன். அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. ஓகேவா? 2 பேருக்கும் சொத்தை வந்து பிரித்து கொடுக்கும்போது பங்காக தான் கொடுத்தாங்க. ஆனால் முகேஷ் அம்பானி இன்னைக்கு இந்தியாவுடைய முக்கியமான ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்காரு. அவரோட தம்பி அனில் அம்பானி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஜெயிலுக்கு போகிற சுச்சுவேஷனில் வந்துட்டார். ஓகேவா? அந்த அளவுக்கு அவர் பிரார்த்தனம் பண்ணிட்டார். நிறைய பிரார்த்தனைன்னு சொல்ல முடியாது, தவறுதலாக பிஸ்னஸை ரன் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஒரு ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டி சரியா இல்லைன்னா, அவருடைய கரெக்டான நடத்தை சரியில்லைன்னா, அந்த எத்திக்ஸை அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலன்னா பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படும். பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டால் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன உதாரணம். ஓகேவா? இப்போ எஸ் பேங்கோடைய ப்ரொமோட்டரும் அது மாதிரி தான் தப்பான ஒரு விஷயம் பண்ணாரு. அவர் பண்ணது பிராட் வேணும். ஓகேவா? இப்போ அனில் அம்பானியாவது பிராட் தான் பண்ணல. ஓகேவா? அவர் வந்து பிஸ்னஸை சரியாக நடத்தாமல் அந்த பிஸ்னஸ் வந்து லாஸ்ட்டில் போக ஆரம்பிச்சிச்சு. பட் எஸ் பேங்கோடைய ப்ரமோட்டர் தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணதால அவர் வந்து அந்த பேங்கே வந்து திவாலான நிலைக்கு போயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டியை எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அது யார் ப்ரமோட்டர்னு பாருங்கள். அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரி போய் பாருங்கள். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதாவது பாலிடிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆனவங்களான்னு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பாலிடிக்ஸில் ரொம்ப இன்வால்வ் ஆனவங்களை வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கட்சி வந்து வந்துச்சுன்னா, ரூலிங்க்கு வந்துச்சுன்னா இந்த கம்பெனிகள் பாதிக்கப்படும். இந்த கம்பெனி மேலே ஏதாவது ஒரு ரைடு ஏதாவது ஒரு விஷயம் வரும். அப்போ இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அந்த பிஸ்னஸ் பர்சன் வந்து ஒரு ஜென்யூனான பர்சனாக இருக்கணும். பெருசாக பாலிடிக்ஸில் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கணும். அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்ல விதத்தில் ரன் பண்ணியிருக்கணும். ஃபியூச்சரில் பாஸ்ட்டில் பார்க்கும்போது நல்ல விதத்தில் அவங்க ரன் பண்ணதை வந்து நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸாக வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து இல்லை அந்த கம்பெனியோடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பாக அது அமையும். ஓகேவா? இது வந்து முக்கியமான விஷயம். இதுக்கும் அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பொதுவாக வந்து அந்த மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் இதுக்கெல்லாம் நான் வந்து லாஸ்ட்டில் தான் கொடுக்குறேன். ஓகேவா? பொதுவாக வந்து மார்க்கெட் கேப்பில் பாருங்கள். பொதுவாக வந்து ஒரு மிட் கேப்பாக இருந்துச்சுன்னா நல்லது. ஸ்மால் கேப்பில் போகாதீங்க. ஏன்னா ஸ்மால் கேப் என்பது நம்மளுக்கு ரிஸ்க் அதிகம். ஒரு ஸ்மால் கேப்னா ஒரு 5000 10,000 கோடிக்கு இருந்துச்சுன்னா அதோட மார்க்கெட் கேப்பில் இருந்துச்சுன்னா அது ஸ்மால் கேப்பில் வரும். ஓகேவா? ஒரு 50,000 கோடி கிட்ட வர விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு மிட் கேப்குள்ளே வரும். ஓகேவா? இப்போ இருக்க அந்த ரீசைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசைஸ் படி பார்க்கும்போது ஒரு 50,000 கோடி கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மிட் கேப்பில் வரும். ஒரு மிட் கேப் கம்பெனியாக பாருங்கள். ரொம்ப பெரிய கம்பெனியும் வேணாம், ரொம்ப சின்ன கம்பெனியும் வேணாம். ஓரளவுக்கு மிட் கேப்பில் வரும்போது அதோட க்ரோத் ரேட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸ்மால் கேப் வந்து ரிஸ்க் அதிகம். அதோட இன்ஃபர்மேஷன் பெருசாக கிடைக்காது. ஓகேவா? அதோட ப்ரொமோட்டரை பற்றியோ இல்லை முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்மளுக்கு நெட்டில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பட் ஒரு மிட் கேப்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு அது வந்து நம்ம சேஃபாக அதில் ஜேர்னி பண்ணலாம். நல்ல ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் அதிகம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ் பாருங்கள். நிறைய பேர் இதை பார்க்கவே மாட்டாங்க. பொதுவாக மார்க்கெட் கேப்பில் பார்க்குற நிறைய பேர் பேலன்ஸ் ஷீட்டோட சைஸை பார்க்க மாட்டாங்க. பட் பேலன்ஸ் ஷீட்டோட சைஸை பாருங்கள். அதுதான் உண்மையான சைஸ். ஒரு கம்பெனியோட உண்மையான சைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு அது எத்தனை கோடி அதோட பேலன்ஸ் ஷீட்டோட மதிப்புன்னு பாருங்கள். ஓகேவா? ஏன் இதை பார்க்க சொல்கிறேன்னா,
பொதுவாக வந்து சில கம்பெனிங்க வந்து மார்க்கெட் கேபிட்டல் எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 20 கோடி 20,000 கோடி 30,000 கோடியில் இருக்கும். பட் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு 5,000 கோடி 6,000 கோடியில் இருக்கும் பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ். ஓகேவா? அப்போ அந்த கம்பெனி வந்து அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் பேட்டர்ஸ் அதிகம். அவங்க உண்மையான அந்த பிஸ்னஸோட மதிப்பே அவ்வளோதான். பட் அதுக்கு மார்க்கெட் வந்து அதிக வேல்யூ கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால பேலன்ஸ் ஷீட்டோடைய சைஸும் மார்க்கெட் கேபிட்டலோட சைஸும் ஓரளவுக்கு அட்ஜஸ்டாக இருக்கான்னு பாருங்க. ஒரு 2 மடங்கு அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்து இப்போ நான் சொன்ன அந்த 10 விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. சில நேரங்களில் நீங்கள் ChatGPT உதவியை கேளுங்க. ஏன்னா ChatGPTயில் போய் நீங்கள் கேட்டிங்கனாவே அது மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும், அந்த சம்மரி மாதிரி கொடுத்துரும். அது நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணி நான் சொன்ன அந்த மேட்ரிக்ஸ், சில மேட்ரிக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ப்ரைஸ் டு ஈக்விட்டி, அப்புறம் ஏர்னிங் பர் ஷேரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனரை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா அந்த ப்ரொமோட்டரை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நெட்டில் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். நல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா, பாஸ்ட்டில் ஏதாவது சின்னதாக தவறு பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது பாலிடிக்ஸோட இன்வால்மெண்ட் இருந்தாலோ அதுவும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த 10 விஷயத்தை நீங்கள் தெளிவாக பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஷேரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணால் கூட மொத்த அமௌண்ட்டையும் எடுத்து போய் அந்த ஷேரில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற கம்பெனிகள்லேயும் ஒரு 2-3 கம்பெனிகளை சூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற செக்டர் ஒரே செக்டரில் போட்டுறாதீங்க. ஒரு 2-3 செக்டரை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேயும் இந்த மாதிரி நல்ல கம்பெனிகளை சூஸ் பண்ணி அதுலேயும் போடுங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா வரும். ஃபியூச்சரில் ஒரு 10-15 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். இதில் ஏதாவது ஒரு கம்பெனி நடுவில் ஏதாவது பிரச்சனை மாட்டினா கூட மற்ற கம்பெனிகளுடைய ப்ராஃபிட் வந்து அதை கவர் பண்ணிடும். இப்படிதான் உங்களுக்கு சொல்கிறது. அதுவும் அதே நேரத்தில் நீங்கள் ஆவரேஜில் போவீங்க. மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் போவீங்க. ஒரு நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது போனஸ் கொடுக்கும், டிவிடெண்ட் கொடுக்கும், இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே சேர்ந்து அதோட கேபிட்டல் மதிப்பும் சேரும் போது நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு எதாவது புரியலன்னா சொல்லுங்கள். அதையும் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து நான் விளக்கி சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை.